ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயஸ் vlogs வித் வினி. இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் கார்லிக் சிக்கன் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg சிக்கன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். நான் இஞ்சி பூண்டு துருவி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதையுமே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இன்னொரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சிக்கன் அந்த குழம்பு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக கூட கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலைகளையும் தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.